எங்கள் புது ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய். எங்கள் சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபினா மஷ்ரூம் கறி கிரேவி. இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஷ்ரூம், 1/4 டம்ளர் தயிர், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போகிறந்தாட்டிக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். நான் சின்ன தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டேஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா கொஞ்சோன்னு. நான் வரமிளகாத்தூளை போடல. உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டு மசாலாவும் தக்காளி எல்லாம் நல்லா வேறாப்புல கிளறி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் தயிர் ஊற்றிக்கிடலாம். தயிர் எதுக்குன்னா அந்த மட்டன் கிரேவி போல் வர்றதுக்காண்டி தயிர் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தயிரும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாத்தையும். கிளறி விட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வரமிளகாத்தூள் போட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ திரும்பி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் 1 பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த பொருள் தான். நீங்கள் 2 பாக்கெட் எடுத்திங்கன்னா தயிர்லாம் 1/2 டம்ளரு, அந்த மசாலாலாம் 2 இது அடிச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி ஆயிலெலாம் மேலே மிதந்து வந்துருக்கு. இப்போ அதுக்கு மேலாப்லேயே கொத்தமல்லி தழையை போட்டு தூவிக்கிடலாம். தூவி விட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டில் ரெடி பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.